ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நாம இது வரைக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ட்ரோன்னா என்ன, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்னு ஓரளவுக்கு ஜென்ரலா பார்த்துருக்கோம். பட் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருக்க மாதிரி நான் கமெண்ட்ஸ்ல கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நம்ம சேனல்ல இனிமே பாத்தீங்கன்னா வேற ஒரு விதமா எப்படி இது வந்து சொல்லலாம் புரியுற மாதிரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கோர்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இனிமே வர வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்ஸா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேனலோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணி கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? நீ வரப்போற வீடியோலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரோனை டிசைன் பண்றது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ரோனை டிசைன் பண்றதுல இருந்து எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அதுவும் இந்த வீடியோல இனிமே வரப்போகுது. ஸோ மறக்காம ட்ரோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோஸை கண்டினியூஸா பார்க்கறதுக்காக. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்ப என்ன புதுசா பண்ண போறோம் அப்படின்றத, அதனால எப்படி உங்களுக்கு ஈஸியா புரிய போகுதுன்றத கொஞ்சம் டீடைலா பாத்துறோம். ஓகேங்களா? என்னன்னா, ஒரு ட்ரோன் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண போறோம் இல்ல டிசைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதோட பர்பஸை பொறுத்து, என்ன பர்பஸ்க்காக நம்ம ட்ரோன் பண்ண போறோம் அப்படின்ற பொறுத்து தான் ஒரு ட்ரோனோட எல்லா பார்ட் செலக்ஷனு, அதோட காம்பனன்ட் செலக்ஷனு, இல்ல அந்த ட்ரோன் எப்படி டிசைன் பண்றது எல்லாமே வரப்போகுது. சரிங்களா? சோ நான் ரொம்ப டெக்னிக்கலா இந்த வீடியோக்குள்ள போகாம, நம்ம ஒரு ட்ரோன் பாத்தீங்கன்னா எந்த பிசிக்கலான காம்பனன்ட்டும் தேவையில்ல, ஃபுல்லாவே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். Fusion 360 தான் சாஃப்ட்வேர் நேம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்க நல்லது, அப்படி தெரியாதவங்க ஏற்கனவே யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், நீங்க பார்த்து கத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ட்ரோனுக்குன்னு டிசைன் ரிலேட்டடா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க அப்படின்ற மாதிரி நான் போறேன். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, எந்த காம்போனன்ட்டும் பிசிக்கலா இல்லாம வாங்காம ஒரு பேசிக்கா சீப்பா ஒரு ட்ரோன் எப்படி பண்ணணும், டிசைன் பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நம்ம சீரிஸ் ஆஃப் வீடியோ, இது வந்து ஒரு ட்ரோன் தான், ஒரு பேசிக் ட்ரோன் தான். இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ட்ரோனுக்கு எப்படி பண்ணணும், இல்ல ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ்க்கு எப்படி பண்ணணும், இல்ல வந்து ஒரு காமிகாசை ட்ரோன், எஃப்டிவி ட்ரோன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எந்த ட்ரோனா இருந்தாலும் டிசைன் பண்றது, அது காம்பனன்ட் செலக்ட் பண்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு சீரிஸா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டார்டிங் சீன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு ரொம்ப சீப்பா ஒரு ட்ரோன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு, பர்பஸே இல்லை இது ஆக்சுவலா, ரொம்ப சீப்பா ஒரு ட்ரோன் பண்ணணும், அந்த ட்ரோன் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா பறக்கிற மாதிரி பண்றதுக்காக நம்ம ஒரு டிசைனை யோசிச்சு அதை பண்ண போறோம். நான் பண்ண நீங்களும் அதை பார்த்து கத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இந்த ட்ரோனை ஏற்கனவே டிசைன் பண்ணல, உங்க கூட சேர்ந்து நானும் யோசிச்சு தான் இதை பண்ண போறேன். சோ அப்படியே நீங்களும் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட் கிளியரா இருக்கு, அதாவது ஒரு சீப்பான காஸ்ட்ல ஒரு நல்ல ட்ரோனை டிசைன் பண்ண போறோம், அதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன், கூகுள்ல போயிட்டு அதுக்கு நம்ம காம்பவுண்ட் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அந்த ட்ரோனோட இது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? சோ பிரஷ்லெஸ் மோட்டர், டிசி மோட்டர் ஃபார் ட்ரோன் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ அதை சர்ச் பண்ணோம்னா இதுல ஏகப்பட்ட மோட்டர்ஸ் வருது. ஓகேங்களா? அதுல இருக்கலே சீப்பஸ்ட்னு பார்த்தோம்னா இந்த 1800 kV A222 இதுதான் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா 500 ருபீஸ்ல இருக்கு, மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 800 1000 ருபீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இந்த மோட்டரை செலக்ட் பண்ணிப்போம். A222 தான் இந்த மோட்டரோட நேம். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப வந்து நம்ம மோட்டர் செலக்ட் பண்ணும்போது அதுல பெஸ்ட் ஓரளவுக்கு இந்த பிரைஸ்க்குள்ளே பெஸ்ட்டா செலக்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து பேலோட் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த A222 டேட்டா ஷீட் எடுத்து பார்க்க போறேன். சோ நான் திருப்பி இன்னொரு டேப் ஓபன் பண்ணி அதுல A222 பிரஷ்லெஸ் மோட்டர் டேட்டா ஷீட் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஷீட் போட்டிருக்காரு, அந்த வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இங்க டேட்டா ஷீட் ஓபன் ஆச்சு. ஓகேங்களா? சோ இதுல A222 பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கேவிஸ்ல இருக்கு. 930 kV, 1000 kV, 1400, 2200, 2400. பிரைஸ் ஃபிக்ஸ்டு, நம்மளுக்கு 500 ருபீஸ்க்குள்ள வருது ஒரு மோட்டர். ஓகேங்களா? சோ வந்து அப்ப நான் வந்து என்ன பண்றேன், இப்பயே நான் வந்து ஒரு கொஞ்சம் ஹை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு மோட்டர் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஃபியூச்சர்ல நம்ம பேலோட ஆட் பண்ணனாலும் மோட்டர் மாத்த தேவை. சோ அதுக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா இங்க ஃபுல் கிராம் த்ரஸ்ட் கொடுத்துருவாங்களா, இதுல பாத்தீங்கன்னா இருக்கையிலே 910 கிராம் த்ரஸ்ட் தான் அதிகமா இருக்கு. சோ அப்ப வந்து அதுக்கான கேவி பாத்தீங்கன்னா 1400 kV. இப்ப நம்ம மோட்டர் செலக்ட் பண்ணிட்டோம் 1400 kV. A222 மாடல் நேம், அதோட கேவி 1400 kV இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 910 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ நான் அப்ப இந்த மோட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த த்ரஸ்ட் டேட்டா ஷீட்லயே உங்களுக்கு தேவையான மோஸ்ட் காம்போனன்ட்ஸ் வந்துடும். ஒரு ட்ரோனுக்கான காம்போனன்ட் செலக்ட் பண்றதுல மோட்டர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நிறைய காம்போனன்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது எப்படி என்னன்றது இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். ஆக்சுவல் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான மெத்தட் நம்ம மோட்டர் செலக்ட் பண்றது. அது வந்து நம்ம ட்ரோன் தமிழ் சேனல்ல மோட்டர் எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ அதுல செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ரஃபான ஒரு மாடல் பண்ண போறதுனால ரேண்டமா நான் செலக்ட் பண்றேன், ரொம்ப சீப்பா இருக்குன்ற மாதிரி. சோ அப்படி செலக்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பர்பஸ் வந்து ரொம்ப சீப்பான மோட்டர், சீப்பான ஒரு ட்ரோன் பண்றது. சோ அதுக்காக போகும்போது பாத்தீங்கன்னா இந்த A222 1400 kV மோட்டர் வந்து செலக்டட். சோ அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் 3 years வோல்டேஜ் பேட்டரி வேணும். ஓகேங்களா? அப்ப இங்க பேட்டரியும் செலக்டட், இங்க பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்களா 3 years. சோ அப்ப 3 years பேட்டரி 11 வோல்ட், அதுதான் வந்து பேட்டரியோட வோல்டேஜ். சோ அப்ப இங்க பேட்டரியும் செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ மோட்டர் செலக்ட் பண்ணிட்டோம், பேட்டரியும் செலக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் எந்த ஒரு ட்ரோன்லயும் மோட்டர் தான் வந்து அதிகமான பவர் கன்சூமிங் டிவைஸ். ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கான சோர்ஸ்க்கான பேட்டரி நம்ம பண்ணிட்டோம்னா மத்த சோர்ஸ்க்குலாம் வந்து அது கீழே இருக்கதான் வரப்போகுது வோல்டேஜ்லாம். சோ தேர்ட் பாத்தீங்கன்னா இதோட ப்ரொப்பலர், இதுக்கு வந்து 1400 kVல 910 கிராம் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா அது வந்து 9 inch ப்ரொப்பலர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப 9 inch ப்ரொப்பலர் செலக்டட். இப்போ மோட்டர் செலக்டட், ப்ரொப்பலர் செலக்டட், பேட்டரி செலக்டட். அடுத்து பாத்தீங்கன்னா ESC, இந்த மோட்டர் ரன் பண்றதுக்கு ESC வேணுமா,
இஎஸ்சி வந்து என்ன ஆம்ஸ்ல ரேட்டர்ல செலக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு இந்த A2212 மோட்டர் மொத்தமாவே பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா, மொத்தமாவே இது வந்து 25 ஆம்ஸ் வரைக்கும் தான் கரண்ட் வந்து இது கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 30 ஆம்ஸ் கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு இஎஸ்சி செலக்ட் பண்ணிட்டோம்னா 25 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம். நான் ஒரு 5 ஆம்ஸ் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வச்சுட்டு 30 ஆம்ஸ்ல வந்து ஒரு மோட்டர் ஒரு இஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இஎஸ்சியும் இங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த பர்டிகுலர் மோட்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாடல் வந்து 19 ஆம்ஸ் இருந்தாலே போதும். நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிலாம் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 30 ஆம்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா. எப்படி அது 30 ஆம்ஸ்ன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இஎஸ்சி எப்படி செலக்ட் பண்றதும் இப்போ இந்த இதுல கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ 30 ஆம்ஸ் இருக்க ஒரு இஎஸ்சி தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ மோட்டார் செலக்டட், இஎஸ்சி செலக்டட், ப்ரொப்பலர் செலக்டட், பேட்டரி செலக்டட். மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன் காம்பனன்ட் ஒரு மோட்டர் செலக்டட்லேயே வந்துருச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மோட்டரோட வெயிட் 52 கிராம். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஒரு நோட்ல. ஸோ இப்போ நான் இந்த மோட்டரோட 3D மாடல் எனக்கு வேணும். எய்தர் நம்ம வந்து இந்த மாடலை வந்து நம்மளே கிரியேட் பண்ணுவோம். இங்க டைமென்ஷன் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நம்மளே கிரியேட் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து GrabCAD ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா. அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரஃபா நம்ம டிசைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் ஒரு ட்ரோனை வந்து கரெக்டான ஃபிட்டிங்லாம் செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அப்போ எல்லா காம்போனன்ட்டும் டிசைன் பண்றது தான் நம்மளோட இன்னைக்கு வீடியோட ஃபோக்கஸ். டிசைன்னா நம்மளே டிசைன் பண்ணணும் அவசியம் இல்லை. அவைலபிள் ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம A2212 மோட்டரோட 3D மாடலை தேடி கண்டுபிடிக்கும். BLDC மோட்டர் கூகுளில் போயிட்டு இப்படி டைப் பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி கிடைக்கும் உங்களுக்கு. 3D மாடல் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா GrabCAD நான் சொன்னேன்னா அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த A2212 மோட்டரோட 3D மாடல் அவைலபிள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. கரெக்ட்டுங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளாடுன்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த மாடல். ஸோ இது வந்து நம்மளோட இந்த மோட்டரோட டிசைனோட மேட்ச் ஆகுது. சைசிங்கும் மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா A2212 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த மோட்டரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். இது என்னென்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா SLD பார்ட் ஃபைல்ல இருக்கு. இவர் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நான் ஃபியூஷன் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபியூஷனுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டெப் ஃபைல், IGS இந்த மாதிரி ஃபார்மெட்ல வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா வேற யாராச்சும் அந்த ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாக்குறேன். இந்த A22 ராம் ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் அவரோட செக் பண்ணிக்கிறேன். அவரோடது பாத்தீங்கன்னா ஸ்டெப் IGSல கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபார்மெட். ஸோ அப்போ நான் அவரோட தான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும். ஃப்ரீயாவே நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஐடியா போட்டு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு நியூ ஃபோல்டர் போட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் 1 சீப் 1. ஸோ ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் எல்லா இந்த நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைலையும் சேவ் பண்ணி வச்சுக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து மோட்டர் ரெடியா, அடுத்து வந்து ப்ரொப்பலர் வேணுமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், 9 இன்ச் நெக்ஸ்ட் கூகுளில் போயிட்டு 9 இன்ச் டாப் 3D மாடல் ஃப்ரீ டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ அதுக்குமே GrabCADல இருக்கு. ஸோ அதையுமே நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சில் இருக்கு. ஸோ டவுன்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா, ஆயிடுச்சு. 9 இன்ச் ப்ரொப்பலர் டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 ஆம்ஸ் இஎஸ்சி செலக்ட் பண்ணோம். 30 ஆம்ஸ் இஎஸ்சி 3D மாடல்னு போடுறேன். போட்டோம்னா அதுக்கும் வந்து GrabCADல இருக்கு, போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சிமாங்க் இது வந்து யூஸ்வலாகவே வேர்ல்டு வைட் யூஸ் ரொம்ப சீப்பான ஒன்று. எதுக்கும் ஒரு தடவை ப்ரைசிங் செக் பண்ணிடுவோம். ஏன்னா ப்ரைசிங் தான் இம்பார்ட்டன்ட். சிமாங்க் 30 ஆம்ஸ் இஎஸ்சி. ஓகே. பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் சிமாங்க் யூனிட்ஸ் வந்து 355 rupees தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மோட்டர் ஒரு 500, இது ஒரு 355, 855. ஓகேங்களா. 900 rupees ஒரு செட்டு வருது. ஸோ இப்போ நான் அந்த இதோட 3D மாடலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அந்த இதோட 3D மாடலை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இஎஸ்சியும் நமக்கு முடிஞ்சிச்சு. மோட்டர், ப்ரொப்பலர், இஎஸ்சி ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி வேற என்ன இருக்கு, பேட்டரி, ரிசீவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து FlySky டிரான்ஸ்மிட்டர் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த FlySky FS-I6 தான் என்னோட மாடல். அதோட ரிசீவர் 3D மாடல் கிடைக்குதான்னு பார்க்குறேன். FlySky FS-ISS ரிசீவர் இதோ இருக்கு. ஸோ அதோட 3D மாடல் இதுவும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது, வேற மாடல் இருக்கு. ஸோ நான் வேற இதை செக் பண்ணி பார்ப்பேன். இதோ இருக்கே, நிறைய மாடல்ஸ் இருக்கு. என்னோட வந்து இந்த FlySky IA6B ரிசீவர். ஸோ இதோட 3D மாடலையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, அதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் பண்ணோம் ஜீரோ ட்ராக். அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கனால ஜீரோ ட்ராக் நோவா F4 ஃப்ளைட் கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் நீங்கள் ஆன்லைனில் பிக்ஸாக் இருக்கு, இல்லை KK 2.15 இருக்கு. இந்த மாதிரி எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் உங்களுக்கு சீப்பாக தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட அவைலபிள் இருக்கனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசீவர் செலக்டடு, ஃப்ளைட் கண்ட்ரோலர் செலக்டடு, மோட்டர் செலக்டடு, இஎஸ்சி செலக்டடு, ப்ராப் செலக்டடு. ஒன்லி பேட்டரி 3S வோல்டேஜில் செக் பண்ணிப்போம். ஓகேங்களா. அதுக்கேற்றாப்புல மோஸ்ட்லி பேட்டரியோட 3D மாடல் இருக்காது, வேணும்னா நம்ம செக் பண்ணிப்போம். 3S
லிப்போ பேட்டரி நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன். 3D மாடல் இருந்தால் எடுத்துப்போம், இல்லைனா அது சிம்பிள் தான், ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா ஜென்எக்ஸ் 7.5,000 கொஞ்சம் இமேஜ் அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன். 2900 எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 3D மாடலை வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம 40C 80C வரைக்கும் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் அது என்ன எப்படி ரீட் பண்ணணும் எல்லாம் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாடல் செலக்டடு ஜென்எக்ஸ் 3S பேட்டரி 3D மாடல் சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அது ரெக்டாங்குலர் ஷேப் தான், நம்மளே அது வந்து 3D மாடல் டிசைன் பண்ணிக்கலாம். ஜென்எக்ஸ் 3S பேட்டரி 3D மாடல் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா லிப்போ பேட்டரி ரீசன் மாடல்ஸும் இருக்குது, எது வருதான்னு பார்ப்போம். ஃபிக்ஸஸ் இருக்குது, இதோ 3S டர்னிகின்னு இருக்குது. மேபி இதோட சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடலை டவுன்லோட் பண்ணி இதோட சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பேட்டரியோட சைஸோட மேட்ச் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு பேட்டரியை சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லா காம்பவுண்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி ட்ரோனுக்கு தேவையான எல்லா காம்பவுண்டும் செலக்டடு. ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருந்தும் நம்ம ட்ரோன் பண்ணலாம், இல்லை ஜிபிஎஸ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ ஜிபிஎஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். சீப்பஸ்ட் ஜிபிஎஸ்னு பார்த்தோம்னா கூகுளில் போயிட்டு ட்ரோன் ஜிபிஎஸ் நான் டைப் பண்ணுறேன். ட்ரோன் ஜிபிஎஸ் டைப் பண்ணோன்னா ஷாப்பிங் போய் பார்ப்போம். அப்படியே வேறு மாதிரி போகணுமா? ஜிபிஎஸ் ஃபார் ட்ரோன், ஜிபிஎஸ் ஃபார் பிக்சார் ட்ரோன் போடுவோம். ஏன்னா பிக்சார் இல்லை இருந்தாலும் எதாவது நல்லதாக தான். இதோ இருக்கிற சீப்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1643 $1643 இருக்குது. ஜிபிஎஸ் மாடல் யூப்ளாக்ஸ். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இதுவும் இதோட ஸ்பேர் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைனலாக மேக் பண்ணுறோன்னா அப்போ இது யூஸ் ஆகும். ஸோ இதோட 3D மாடல் கிடைக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன 3D மாடல் கிடைக்குதோ அதோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நியோ M810 ஜிபிஎஸ் இருக்குது, அது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த கிராஃப்கேட்லேயே போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். என்ன ஜிபிஎஸ் நம்ம பார்த்தோம்? ரெடி டு ஸ்கை ஜிபிஎஸ் 3D மாடல் ஃப்ரீ டவுன்லோட். ஓகே, இதோ எவனோ வச்சுருக்காங்க M810 இருக்குது. நம்மளுக்கு வந்து சும்மா ரஃபாக அந்த மாடலில் காட்டுறது தான். கிடைக்குதா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு ரவுண்டை போட்டு செஞ்சுக்கலாம். இதோ இருக்கு பாருங்க, நிறையா இருக்குது. இதோ ஜிபிஎஸ் யூப்ளாக்ஸ் நியூ M810 இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ரஃபாக நம்மளுக்கு தேவை, ஏன்னா ஜிபிஎஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவுட்டரில் தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம டிசைனர் எந்த இடத்துலையும் இதாகாது. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஜிபிஎஸ் மாடல் ஸ்டெப் 5 இருக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெடி டு ஸ்கை, ஏன்னா இதான் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1400 rupees இருக்குது. ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனலைஸ்டு ஜிபிஎஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ட்ரோனுக்கு தேவையான மோஸ்ட் பார்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கனால, சீப்பாக இருக்கனால நம்ம அதை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பேட்டரியும் நான் டிசைன் டவுன்லோட் பண்ணிட்டேன். ESC டவுன்லோடு, அப்புறம் வந்து ரிசீவர் டவுன்லோடு, ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து Zero Dark Nova 4. அது வந்து ஆன்லைனில் கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி அவங்க டெக் டீம்கிட்ட பேசி அதோட 3D மாடல் வாங்கிட்டேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜிபிஎஸ் ஃப்ளைட் கண்ட்ரோல் வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட மாடல்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கும், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம ட்ரோனுக்கு தேவையான காம்பவுண்ட் தான் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட ஃபியூஷன் என்வாயன்மெண்ட்டில் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் அதில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ மறக்காம ட்ரோன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும்.